எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன் என்றால் குறிப்புக்கு மாநிலத்தில் உள்ள கிராம்பிலாண்டி சொன்னேன் உங்களுக்கு அந்த லூட்ஸ் மாதா கோயில் காட்ட வாரேன்டா. இப்போ வார வழியில் உங்களுக்கு வீடியோ எடுத்து வந்தேன். நான் இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். அந்த இடத்தை கொண்டே இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்க. அதாவது இந்த கிராம்பிலான்றது ஒரு அமைதியான ஒரு கிராமம். இந்த கிராமமானது இந்த பிரால்ஸ் மலைக்கு கீழே அமைஞ்சிருக்கு. பாருங்கோ, ஒரே ஒரு மலை தொடர்ச்சியில் அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம். இது ஒரு அமைதியான கிராமம். இந்த கிராமத்தில் தான் நான் சொன்னேன் இந்த லூட்ஸ் மாதா கோயில் ஒன்று இங்கே வச்சுக்கணும். அங்கே லூட்ஸில் உள்ள மாதிரி இங்கே அதே மாதிரி சுருவம் எல்லாம் வச்சு அதே மாதிரி அமைச்சு கும்பிடணும். இந்த கோவிலுக்கு நிறைய மாதா கோவிலுக்கு நிறைய ஆக்கள் எல்லாம் நிறைய இடங்கள்லேருந்து வாரது. அதாவது இங்கே பாருங்கோ, இந்த கார் பெல்ஜியத்துலேருந்து நிற்கிது. பாருங்கோ, இந்த பெல்ஜியத்திலேருந்து கூட வரணும் இந்த இடங்களை பார்க்குறது. அதை பாசல் லேண்டண்டி இங்கே இன்னும் ஒரு இடம் இருக்குது. பாருங்க, பாசல் லேண்டிலேருந்து வந்திருக்கணும் அந்த கார்காரன். இது ஒரு காட்டு பகுதியில் அமைஞ்சிருக்குது. மலைக்காடு மிகவும் ஒரு அழகான இடமாக தெரியுது. பாருங்கோ, இப்போ உங்களுக்கு நீரை கொண்ட காட்ட போகிறேன் அந்த இடத்தை. என்னோட தொடர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருங்கள். அதாவது ஒரு உள்ளுக்கு ஒரு அருவி பாயுது. அந்த தண்ணி சத்தம் கேட்குது. பாருங்கோ, இது முந்தி நான் என் ஃபேஸ்புக்கில் எல்லாம் எடுத்து போடுறேன். நான் அப்போ சும்மா எழுதி போடுறது கிராம்பிலாண்டி. இப்போ உங்களுக்கு வடிவாக விளக்கமாக சொல்கிறேன். பாருங்கோ, இங்கே நாங்கள் பார்பிக்யூ போடலாம். இங்கே இந்த கிரில் போடுற இடம் இப்படியெல்லாம் செய்து வச்சுக்கணும். ஆக்கள் சம்மருக்கு இதுவல்ல இருந்து அதாவது பார்பிக்யூ போட்டு சாப்பிட்றது ஒரு சின்ன ஒரு பூங்கா மாதிரி செய்து வச்சுக்கணும். பாருங்க, நான் சொன்னேன் இல்லைவா, சுவிட்சர்லாண்டில் எல்லா இடங்களிலையும் இப்படி பொந்தான் செய்து வச்சிருப்பினோம். இப்படி தண்ணி தொட்டி, இதில் தாகம் வந்தால் நாங்கள் தண்ணி குடிக்கலாம். இங்கே பாருங்கோ, கீழே அந்த அருவியிலேருந்து போகிற தண்ணி இந்த வாய்க்கால் வழியை ஓடி ஒரு ஆற்றுல போய் சேரும். அந்த ஆறு பேர்ந்து ஒரு லேக் கண்டி குரியர் லேக்கில் போய் சேர்ந்து அது பேர்ந்து இன்னும் ரெயின் நதியில் சேர்ந்து அங்கேருந்து கடலில் போய் கிளக்கும். இங்கே பாருங்க, ஓங்கி வர இந்த மரங்களுக்கு இடையில் இந்த லூட்ஸ் மாதா கோயில் அமைஞ்சிருக்கு. மிகவும் ஒரு இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்கு. பாருங்கோ, இங்கே பாருங்கோ, ஒரு சிலுவை செய்து வச்சுக்கிறார்கள். அந்த சிலுவையில் இருந்து இங்கே பாருங்கோ, இந்த அருவியை பாருங்கள் இப்படி கொட்டுதண்டி. இந்த அருவி இந்த மலையில் பாறைகளுக்கு இடையில் இந்த அருவி பாய்ஞ்சு கொண்டிருக்க. கிட்ட போய் காட்டுவோம், பார்க்குறேன். உங்களுக்கு அது பூட்டி இருக்குது. இருந்தாலும் நான் பார்ப்பேன், முயற்சி பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கோ, இந்த மலையில் இருந்து இப்படியே இப்போ தான் உங்களுக்கு நான் லூட்ஸ் மாதாவை காட்ட போகிறேன். பாருங்கோ, லூட்ஸில் இப்படி தான் செய்து வச்சுருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கேயும் செய்து வச்சுருக்கேன். பாருங்கோ, இதுதான் லூட்ஸ் மாதா. லூட்ஸில் உள்ள மாதா கோயில் மாதிரி இந்த கிராம்பிலாவில், அதாவது சுவிட்சர்லாந்து ஃப்ரீபுக் மாநிலத்தில் உள்ள குரியர் என்ற இடத்துல இருந்து புல்லுக்கு புல்லுலேருந்து குரியர் என்ற இடம் குரியர்லேருந்து கிராம்பிலான்ற இடத்துக்கு வரணும். அங்கே பாருங்கள், இந்த மாதா ஒரு அற்புதமான மாதா. இந்த மாதாவுக்கு நிறைய நேர்த்திகள் வச்சு எங்கள் தமிழாக்களும் பாருங்க நேர்த்தி வச்சு அதுக்கு அந்த நேர்த்தி நிறைவேறினதுனால இங்கே பாருங்கள், அந்த மாதாவுக்கு நன்றி தெரிவித்து எல்லோரும் கொண்டு இப்படி எல்லாம் ஒரு செலவை கல்லில் பேரை பதிச்சு நன்றி தெரிவித்திருக்கணும். பாருங்கள்,
இப்படி அவன் வேண்டுதல் எல்லாம் வந்து நிறைவேற்றினபடியாக இந்த மாதா அவர்கள் வந்து இப்படி கொண்டு வந்து தெரிவிச்சிருக்கிறார். இதை தமிழாக்களும் வச்சுக்கணும். மெஸ்ஸி என்றால் ஃப்ரெஞ்சில் மெஸ்ஸி என்று போட்டிருக்கணும். தமிழில் வந்து நன்றி. மேரியை தான் மேரி என்று போட்டிருக்கணும். பாருங்க, டொச்சிலேன் டங்க என்று போட்டிருக்கணும். அதாவது வந்து இந்த மாதா வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதா கோயில். அதாவது வந்து லூட்ஸில் உள்ள அதே மாதிரி செய்து வச்சுக்கணும். பாருங்க, அதுவும் இந்த லூட்ஸில் உள்ள இங்கே பாருங்க, இந்த இவா தான் அந்த லூட்ஸில் மாதாவை நேர கண்டவா அவன் அந்த சுருவமும் இங்கே வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த மாதாவும் அங்கே லூட்ஸில் இப்படி தான் வச்சுக்கணும். இந்த மலை குகைக்கால வார மாதிரி அதை இங்கே பாருங்க. இப்போ இங்கேயும் செய்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு மலையும் கூட இஞ்சி வச்சுக்கணும். இயற்கை அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்கள் நேர்த்தி கடனுக்கு மெழுகுதிரி கொளுத்தலாம். அதாவது வந்து 5 ஃப்ராங்குக்கு மெழுகுதிரி இருக்குது, 1 ஃப்ராங்குக்கு மெழுகுதிரி இருக்குது. நீங்கள் விருப்பமானதை காசை போட்டுவிட்டு எடுத்த 1 ஃப்ராங்க் மெழுகுதிரி இங்கே இருக்குது. 5 ஃப்ராங்குக்கு அங்கே இருக்குது. வேறு எவ்வளோ அழகாக வடிவாக செய்து வச்சுக்கணும். எவ்வளோ உயரத்தில் இருக்கண்டி பாருங்க. இதில் வந்து இப்போ வந்து நாங்கள் நிற்கிறது வந்து கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டோம். ஒரு இரவு, அதாவது வந்து ஒரு அந்தி பொழுதுன்னு சொல்கிற அந்த இரவும் பகலும் சங்கமிக்கிற அந்த அந்தி பொழுதில் வந்து அந்த மலையிலே இருந்து மலை ஆடுகள் வந்து இந்த மலைக்கு ஏறுறத நாங்கள் நிறைய தடவை பார்த்துருக்குறோம். அப்போ அது டக்கண்டி நடந்தபடியாக நாங்கள் அதை வீடியோ எடுக்கலை. இப்போ பாருங்க, கொட்டி கொண்டு இருக்கு. எவ்வளோ வடிவாக செய்து வச்சுக்கணும் பாருங்க. பூ எல்லாம் வச்சு இந்த அருவி இப்போ வந்து இங்கே கோடை காலம் என்றபடியாக மிகவும் கொஞ்சமாக தான் தண்ணி வந்து கொண்டு இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு மழை காலம்ண்டா அருவி இது நிறைய தண்ணி கொட்டி இந்த இடமெல்லாம் அப்படியே தண்ணி நிறைந்து பாய்ந்து கொண்டு இருக்கும். பார்க்கவே மிக அழகாக இருக்கும். இப்போ வந்து கோடை காலம் என்றபடியால் மலையிலேருந்து தண்ணி வரத்து குறைவு. மழை காலங்களில் நிறைய வந்து கொண்டிருக்கு. பாருங்கள், இயற்கை அமைஞ்ச இந்த அருவியை பாருங்கள். எல்லோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். எனது இந்த யூடியூப் சேனலை பார்க்கும் நேயர்கள் அனைவரும் எனது சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி நான் சுவிட்சர்லாந்தில் வந்து நிறைய இடங்கள் வந்து எடுத்து போடுவேன். நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தே பார்த்து கொள்ளலாம். பார்த்து சுவிஸ் ஒரு அழகான ஒரு சுற்றுலா நாடு. இந்த நாட்டில் நான் வந்து நிறைய இடங்களை உங்களுக்கு எடுத்து போடுவேன். நீங்கள் பாருங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் சொல்லி, உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கும் சொல்லி எனது சேனலை வந்து இந்த நான் கடவுள் என்ற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து எனது வீடியோவை பாருங்கள். வந்து முந்தி கிட்ட போயிடலாம். இப்போ வந்து இங்கே கேட் போட்டிருக்கிறார்கள். ஆட்கள் போய் ஆபத்து நடந்திருக்கு போல இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து இங்கே உள்ளுக்கு போயிடலாம். இங்கே பாருங்க, தண்ணி வந்து
மழை காலத்தில் நிறைய தண்ணி இந்த தொடர்ந்து பாய்ஞ்சு கொண்டு இருக்கும் பாருங்கள். எவ்வளோ ஒரு பள்ளம் வண்டி, அந்த பள்ளத்தால் தண்ணி போய் கொண்டே இருக்கும். இந்த இதில் இங்கே இருந்து போய் இந்த தண்ணியை வந்து ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தில் தேக்கி அதிலிருந்து கரண்ட், அதாவது மின்சாரம் தயாரிக்கிறார்கள். அது அந்த குரியர் அந்த லேக்குன்னு சொல்கிறது, லேக் குரியரில் போய் ஒரு பெரிய நீரேரி அதை தேக்கி அதை உயரமான இடத்துலேருந்து பள்ளமான இடத்துக்கு அந்த தண்ணியை திறந்து விட்டு சக்கரத்தை சுழற வச்சு மின்சாரம் தயாரிக்கிறார்கள். அப்படிங்க 2-3 இடத்துல இருக்குது. அந்தையும் கொண்டு நான் உங்களுக்கு ஒரு நாளை காட்டுறேன். இன்னும் ஒரு ஜவுனண்ட இடம் ஒன்று இருக்குங்க, அதாவது சர்மிக்கு பக்கத்தில். அங்கேயும் ஒரு பெரிய அருவி பாயுது. அந்த அருவியையும் உங்களுக்கு கூட்டிக் கொண்டு ஒரு நாளைக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். எனது இந்த நான் கடவுள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லா இடமும் நான் அழைத்து கொண்ட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுவேன் பாருங்க. மிகவும் ஒரு அமைதியான இடத்துல இந்த மாதா கோயில் அமைஞ்சிருக்கு. இயற்கையான மலையில் இயற்கையான இடத்துல கொண்டு வச்சு சாமி கும்பிட்றாங்க. இன்றைக்கு ஆட்கள் குறைவு, மற்றும்படி இங்கே நிறைய ஜனங்கள் வாராது. நிறைய ஜனங்கள் எல்லாம் வாரது இல்லை. சூசிலேருந்து பழைய பாகங்கள்லேருந்து வருவினம் வந்து நிறைய ஜனங்கள் நிற்கிறோம். இப்போ நாங்கள் வந்த டைம் கொஞ்சம் இப்போ நல்ல வெதராக இருக்குது. இப்போ இந்த நல்ல ஒரு காலநிலையில் வந்திருக்கிறோம். ஆனால் குழுவுலண்டு இருக்குது. ஆனால் நல்ல மற்ற நேரங்களில் நிறைய ஜனங்கள் வரும். பொஷு அதாவது வந்து பிரால்ட் என்ற இந்த மலைத்தொடர்ச்சியில் தான் இந்த அருவி அமைஞ்சிருக்கு. அந்த அருவிக்கு கீழே இந்த லூட்ஸ் மாதாவை இந்த சுருவத்தை வச்சு இந்த மாதாவை வந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புதுமை வாய்ந்த ஒரு மாதா. அதாவது வந்து இந்த மாதா வந்து ஆக்கள் கேட்குற வரங்களை கொடுக்குறதுன்னு சொல்லி இங்கே எங்கிட்ட தமிழாக்கள் எல்லாம் வாரவை, சுவிஸ்காரர் எல்லா நாட்டுக்காரரும் கூடுதலாக வாரவை வந்து இங்கே எல்லாம் நேர்த்தி வச்சு எல்லாம் நான் அறிஞ்சிடேன். அதை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நேர்த்தி வச்சு கும்பிடலாம். கும்பிட்டு இப்போ இந்த அவைக்கு அந்த நேர்த்தி நிறைவேறின உடனே வந்து அந்த நான் காட்டின நன்றி தெரிவித்து அந்த அவைக்கு வந்து அந்த கல்லை கொண்டு வந்து பொறிப்பினம் இங்கே இதில் வைக்கிறது. உங்களுக்கு இந்த இடத்த நான் காட்டணுமெண்டு பல நாள் முயற்சி பண்ணி இன்றைக்கு தான் நிறைவேறி இருக்குது. அதனால் கொண்டு வந்து உங்களுக்கு இந்த இடத்த நான் காட்டிட்டேன். இந்த பகுதியில் உள்ள ஒரு நல்ல வடிவான இடங்கள், நல்ல ஒரு இயற்கை சூழல் அமைந்த இடங்களை கொண்டு வந்து நான் உங்களுக்கு அடிக்கடி எடுத்து வீடியோவில் போடுவேன் பாருங்கோ. இத்துடன் இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து நீங்கள் உங்களோட இந்த யூடியூப் சேனலை வந்து உங்களோட நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி எல்லோரும் பார்க்க சொல்லி என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.